இடம் பாரு எப்படி இருக்குதுன்னு. பார்த்து தான் வரணும். ஆமாம். ஐயோ கால் வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது எனக்கு. இன்றைக்கே தான் இந்த சைடு வரேன். ஐயோம்மா முருங்கைக்காய் எப்படி முருங்கைக்காய் பாரு எத்தனை சூடு தொங்கிட்டு இருக்குது. ஐயோம்மா கால் வச்சு சரிஞ்சிட்டு விழுந்துச்சுன்னா வச்சுக்கோ. இங்கிருந்தே பறிக்கலாம் இல்லை அந்த சைடு வந்துட்டுமா? இரு ஃபஸ்ட்டு இது பொறிச்சிடலாம். இல்லை பாரு எப்படி இருக்குதுன்னு. பொதாரா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி வந்துடுறேன்ப்பா, எனக்கு பயமா இருக்கு. கல் கட்டெல்லாம் கீழே பிடிங்கிட்டு கீழே விழுந்துட்டின்னா அவ்வளோதான். கை கூட கையெல்லாம் கொடுக்க முடியாது, நீ தான் வரணும் பார்த்து. கை கொடுக்கட்டா? எனக்கு கை கொடுத்துட்டு கண்ணு விழுந்துடாது. ஓகே இந்த இடத்துல பறிக்கலாம். அம்மா சாமி, ஆனால் பூ ஏகப்பட்ட பூ இருக்குது. செம்மையா இருக்குது, நல்லா இருக்குது. அன்னைக்கு செடி பொழைக்காதுன்னு இருந்தோம். இப்போ என்னமோ மழை வந்ததுமே அதிகமா பூ வருது. இந்த ஒரு இது சொல்லுவாங்களே ஒரு காமெடி, கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்குது. அந்த மாதிரி இருச்சு. கால் வைக்கிற இடம்லாம் பாரு எப்படி இருக்குது. இது இது பொறிச்சா எவ்வளோ வரும்? ஒரு முழம் வருமா? எனக்கு தெரியாத. ஒரு குத்து மதிப்பா சொல்லேட்டான். 2 வரும். உட்காந்துக்கிறேன். உட்காராதா, உள்ள கிட்ட பாம்பிக்கின்னு இருந்துச்சுன்னா அவ்வளோ தான். நீ என்ன இப்படி போய் அடுக்கி வச்சிருக்கோங்க சாமி. இன்னைக்கு வந்து பொறிக்கிறதுக்கே நான் இப்படிங்கிறேன்னா டெய்லியும் எங்கள் அம்மா வந்து பொறிக்குதே இப்படி இருக்கும். கீழே பாரு எப்படி சந்து சந்தா இருக்குதுன்னு. புட்டிங்கிட்டு உங்கள் அம்மா ஒரு டைம் விழுந்துருக்க மாட்டிருக்குது, நம்மக்கிட்ட சொல்லலை. அதுதான் கல்லெல்லாம் சரிஞ்சிருக்குது. கொய்யக்கா இருக்கான்னு தேடு. பிடிங்கிட்டு விழுந்துடாத பொறி. நீ சரண்யா, கொய்யாக்காயெல்லாம் இல்லை சரண்யா, தயவு செஞ்சு பொறி சரண்யா. சத்தம் கேட்குது, நீ பொறி. அடே செக்கா, முருங்கைக்காயா அது? இல்லை அது நானே ஃபஸ்ட்டு பார்த்து பயந்துக்கிட்டேன். முருங்கைக்காயா, இவ்வளோ முருங்கைக்காயா இருக்குது. சன்னா இந்த செடி ஒன்று குட்டி செடியாக இருந்தால் அதை பிடுங்கி கூட அந்தாண்டு வைக்கலாம். அதெல்லாம் இப்போலாம் பிடுங்க முடியாது, டைம் இல்லை. டக்கு டக்கு டக்குன்னு பொறி சரணியா. அதெல்லாம் பூ வரமாட்டேங்குதா, காந்த மாதிரி ஒட்டிக்கிச்சா? வெட்டியாக நின்றுட்டு இருக்கிறல்ல, கொஞ்சாவது வந்து ஹெல்ப் பண்ணலான்னெல்லாம் இல்லை. அப்படி என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து. எதுக்கு எதுக்கும் தலையெழுத்து?
மரத்தை எல்லாத்தையும் வெட்டிட்டேன், இல்லைன்னா கொய்யாக்காயை இருந்துருக்கும். கொய்யாக்கா பாம்பு வருதுன்னு தான் ஐயோ வெட்டினேன். எங்க பாம்பு வருதுன்னு சொல்லி தான் வெட்டினேன். ஐயோ அம்மாங்கிற. திடீர்னு நீ சொன்னா பயமா இருக்காது? ம் வாமா பொறிக்கலாம், சீக்கிரம் வா. அங்கே உள்ள புதாரக்குள்ள விழுந்துடாத உள்ள. அதுக்குதான் ஒரு ஆள் நீ இருக்கிற. இந்த ஹாஸ்பிட்டல் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அவளை இங்கே தூக்கி காட்டு ஜன்னல்ல. அங்கேயே இருக்கிறா. இங்கே கொண்டு வா, ஜன்னலில் கொண்டு வந்து காமி. சின்ன பிள்ளை புஜ்ஜி என்ன அது? இது யார் இது? அழகி இங்க பாருடி செல்லம். டாட்டா காமிச்சிரு எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் டாட்டா அப்படின்னு சொல்லிவிடு. என்ன பண்ணுற? எட்டி பார்த்துட்டு இருக்கிற. யாரமைக்கு பிறந்த யாரம்மா? அழகியே வாடி செல்லம். என்ன பண்ணுச்சு? எங்கப்பா பூ நிறையா தான் பிச்சுக்கிறியாட்டு இருக்குதா? அதெல்லாம் பொறிக்கும் போது தான் சைலண்ட் அப்படியே ஸ்லோவா பொறிச்ச வாட்டி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நீ தட்டை பார்த்தனா வச்சுக்கோ. அதான் 10 முழம் வந்துடும். ஆமாம் ஆமாம். எனக்கு காதில் என்னைக்கோ பூ வச்சுக்கிட்டேன். இங்கே காட்டு. இப்போ இல்லை. எப்போ நான் என்னை சொல்லிட்டு வந்து நீ அங்கே பல்ட்டி அடிச்சிடாத. ஃபாலோ மீ, பின்னாடி போ. இதெல்லாம் யார்? உங்கள் தாத்தா வந்து பொறுப்பாங்க. இது இதெல்லாம் ஐயோ கீழே கீழே விழுந்துட்டுனா அவ்வளோதான். பார்த்துன்னு இல்லை, பெல்ட் போட்டுறாத. ஐயோ கொய்யை மாங்காய் தோப்பு பாரு எப்படி இருக்குதுன்னு. சொன்னா நான் ஒன்று சொல்கிறேன். இறங்கு கீழே, சரியா? தேடு இருக்குதா என்னன்னு. மாங்காய் மாங்காய் இருந்துச்சுன்னா பார்த்து போ. ஐயோ பார்த்து போ பார்த்து போ. போதுமா? போதும். என்னது? இதுதான். ஏன்னா நிறையா பூ இருக்குது. கால் வலிக்குது. எங்கள் அப்பா என்ன பூ இருக்குது. அங்கேயும் இருக்குது. சரி அசாமி பிச்சுட்டு போ. போதும். ஏன் உன்னை மேய்க்கிறதே இங்கே மேய்க்கிறதே பெரிய விஷயம். இப்போ எப்படி போகிறது? நடந்துதான். எனக்கு என்ன கீழே உழுவுன்னு தோணுது. இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே. இரு ஒரு நிமிஷம் இரு. எப்படி எந்த பக்கம்தான் நீ இறங்கி போவ? ஐயோ கல்கட்டெல்லாம் இப்படி இருக்குதா? அந்த அதில் கை கொடுக்குறியா? அந்த தட்டு அது அதில் இப்படி நான் கை கொடு. தட்டு எதுக்கு தர? பிடிச்சிக்கோ பார்த்து வா. அந்த பூவு அது பின்னாடி பெல்ட் பட்டினா இது இந்தாண்ட கல் வர கொஞ்சம் சரிஞ்சு இருக்குது. பார்த்து வா. அந்த பின்னாடி இதில் கால் வைக்காத. கீழே வச்சினா அவளுக்கு தான் பெல்ட் போட்டுருவா. வந்துரு இல்லைன்னா வேணாம் விடு. பூ வேணாம் போதும். முருங்கைக்காய் தான் பாரு அப்படியே எல்லாம் பாம்பாட்டு இருக்குதெல்லாம். யோகப்பட்ட முருங்கைக்காய். போடாமா? முருங்கைக்காய் வேணுமா? வேண்டாமா? வேணாம். பார்த்துக்கோ எவ்வளோ பூ. அங்கே இடிச்சுக்காத. வா இன்னைக்கு கடகாமரம் பொறிச்சாச்சு. இங்கே பாருமா, நீ பொறிச்சு எவ்வளோ பொறிச்சிட்டு வந்தா. இங்கே பாரு
நீட்டாக இருக்க தண்டத்துக்கு இதுதானே போட்டுருக்காங்க. எங்கே நூல் கண்டு வச்சனே தெரியல. கலர் கலராக இருக்குது வித்தியாசமா. இந்த ஒயிட் நூலில் தான் இருக்குது. இதில் தான் கட்ட போகிறேன். ஓ நல்லா இருக்குமா? ஸ்பீடாக எடுத்து வைக்கணும், இல்லைன்னா கட்டு நானே எடுத்து வைக்கிறேன். எனக்கு கூட கட்ட தெரியாதப்பா. இப்படியா என்னமா இப்படி எடுத்து வைக்கிற? ரெண்டு ரெண்டு எதுக்க? ஓ வா, சி மூணு மூணு எடுத்து வை. இந்த குரங்கு சாட்டெல்லாம் இங்கே பண்ணாது, உக்காந்துக்கிட்ட ஒழுங்கா எடுத்து வை. இங்கே கூட வை, அவ்வளோ ரிஸ்க் வேண்டாம். என்ன இப்படி இந்தாண்டு சைடு 3 வச்சு, இந்தாண்டு சைடு 3 வச்சு, இப்படி ஒரு சுத்து சுத்திட்டு இப்படி எடுத்து இப்படி தான் கட்டணும். கற்றுக்கும். அப்படி கட்டி புதியமாக வச்சு விடலாம். அதே மாதிரி கொஞ்சம் பக்கமாக கட்டினா நல்லா இருக்குது. இந்த இது கனகாமரம் சீசன் டைம் தான் இதெல்லாம், அதனால வருது. அன்னைக்கு அப்படியே வாடின மாதிரி இருந்துச்சு செடி. டெய்லி ஒரு டப்பா தண்ணி ஒரு டப்பா தண்ணி டெய்லி. பூச்செடி போகுதா இல்லையா? நான் என்ன சொல்றேன்னு தெரியுதா? ஒரு டப்பா தண்ணி. அதான் பூவெல்லாம் நல்லா தளர்ந்து இருக்குது. நேத்துனா 2 டப்பா போயிடுச்சு. நான் என்ன சொன்னேன்? மனசுல நினைச்சுக்கோ, வெளியில் சொல்லிடாத. அது ஃப்ரெஷ்ஷான தண்ணி, பியூர் வாட்டர். அப்படியே கூலிங் வாத்தம் வச்சு. ஏய் தண்ணி தான். இந்தா வா. சரி, இப்படியே கட்டுறதுக்கு டைட் ஆயிரும். கட்டின வாட்டி பாரு எப்படி இருக்குன்னு என் பூவை. சரியா? நாளைக்கு தலையில வைக்கும்போது ஆச்சரியப்படுவீங்க நீங்க. அந்த மாதிரி சூப்பராக கட்டி கவரில் தண்ணி தெளித்து கட்டி வச்சிருவேன்.